வெல்கம் பேக் மக்களே. நம்ம எல்லாரும் 2 மாதத்துக்கு ஒரு டைம் கட்டுற கரண்ட் பில்லை வச்சு கொள்ளையடிக்கிற ஹீரோ. வீடு வாடகைக்கு எடுக்கும்போது லீஸ் கெடுப்போம் பார்த்தீங்களா, அந்த லீஸை வச்சு ஸ்கேம் பண்ணுற ஹீரோயின். நம்ம ராகவா லாரன்ஸ் மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அந்த ட்ரஸ்ட்டை வச்சு எப்படி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிறத கண்டுபிடிச்ச வயசான பாட்டி. இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு கட்டத்தில் ஒரு ஃபேமிலி ஆகுறாங்க. கடைசியாக இந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கேம் பண்ணாங்க, அந்த ஸ்கேமெல்லாம் இவங்களை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டுச்சு அப்படிங்கிறதா படத்தோட மீதி கதை. சும்மா கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட ரெகுலராக லைஃப்பில் என்னென்ன ஸ்கேம் பண்ணுறாங்கிறத பரபரப்பாக சொன்ன படம் தான் இந்த கால் சிட்டி. வாங்க ஸ்ட்ரைட்டாக படத்தோட கதைக்குள்ள போய் படத்தை பார்த்துடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 2017 வருஷம் கர்நாடகா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. அந்த ஹோட்டலை ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம ஹீரோ தான். கூடவே ஹீரோயின் அவங்களுக்கு பிறந்த ஒரு 6 வயசு பையன். அந்த பையனுக்கு கால் சரியாக நடக்க வராது. வீல் சேரில் வச்சு தான் இங்கே இருந்தாலும் கூப்பிட்டு போவாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட அம்மா, அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோயினோட அண்ணன், இவங்க எல்லாரும் 5 பேர் சேர்ந்து குட்டி ஃபேமிலியாக சந்தோஷமாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. பையனை பக்கத்தில் இருக்க ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. அவன் கால் நடக்க முடியாது அப்படிங்கிறனால ஹோட்டல் வண்டியில் தான் டெய்லி பிக்கப் பண்ணி கொண்டே விட்டுட்டு திருப்பி ஈவினிங் பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வருவாங்க. அடிக்கடி சில டைம் லேட்டாக போய் கூட பையனை கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி ஒரு நாள் லேட்டாக ஆகும்போது அவங்க அப்பா ஸ்கூலுக்கு வந்துட்டுறாங்க. சார், ஆல்ரெடி உங்கள் பையனை கூட்டிகிட்டு போக விட்டாங்க சார், இப்போ கேட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, ஏங்க யாருங்க என் பையனை கூட்டிகிட்டு போகணுன்னு சிசிடிவி எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த பையனோட பெரியப்பா, அதாவது நம்ம ஹீரோட அண்ணன் சொல்லி யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சிசிடிவியில் செக் பண்ணும்போது ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் கூட்டிகிட்டு போயிருந்திருக்கான். அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை காத்த உடனே மொத்த ஃபேமிலி அப்படியே அரண்டு போகிறாங்க. சரி சார், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் திரும்பி பார்க்கும்போது மொத்த ஃபேமிலி அங்கே இல்லை, ஆல் எஸ்கேப்பு. இவங்க எங்கடா எஸ்கேப் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கும் இந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் முன்னாடி ஏதோ ஒரு கதை இருக்குது போல். இது 2017 நடக்கிற கதை தானே சொன்னேன். இப்போ அப்படியே 7 வருஷத்துக்கு முன்னாடி 2010 என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. சென்னைக்கு பக்கத்தில் மங்களபுரங்கிற ஒரு ஏரியாவை காட்டுறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோ சொந்த வீட்டில் குடியிருக்காரு. அந்த வீட்டுக்காக நிறைய கடை வாங்கியிருப்பாங்க போல். அதை கட்ட முடியாமல் வீட்டுக்கு ஃபைனான்சியர் காலங்காத்தால் வருவான்ட்டு செவரேதி குச்சி எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கிறாரு. நம்ம ஹீரோ வேலை செய்கிறது இபி ஆஃபீஸில் கேஷியராக வேலை செய்கிறாரு. பக்கத்தில் சுட்டி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த அண்ணாச்சியோட பயங்கர பழக்கம். போனோடனே அண்ணாச்சி என்ன சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு ரெடி ஆகணுன்னே இவரே போய் தோசையை ஊற்றி சாப்பிட்டு காசை கொடுத்துட்டு போகிறாரு. அவ்வளோ நல்ல மனுஷனாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இபி ஆஃபீஸ் உள்ளே போனால் ஜேன்னு கும்பல் நிற்கிது. ஆல்ரெடி ஒரு சீனியர் கேஷியர் நம்ம விடிவி கணேஷ் இருப்பார். இவர் வந்த உடனே, எப்பா டே சீக்கிரம் வாடா கேஷ் கவுண்டரை ஓப்பன் பண்ணு, எனக்கு வேற என் பொண்டாட்டி வேற கார் வேற இது மாதிரி சர்வீஸ் கொடுத்துருக்குது, போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு இவர் மேலே எல்லா வேலையும் கட்டிட்டு அவர் எஸ்கேப் ஆகி போகிறாரு. இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில் தான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை வாழுது. அப்படியே கட் பண்ணால் இன்னொரு பொண்ணை கட்டுறாங்க. அந்த பொண்ணு சின்ன வயசுலேருந்து அனாதை விடுதியிலேயே வளர்ந்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பெரிய ஆளாகி சம்பாரித்து லவ் பண்ணி ஏதோ ஒரு பையன்ட்ட ஏமாந்துருக்கும் போல். கல்யாணம் பண்ணிட்டோ என்னமோ அவன் விட்டுட்டு போயிட்டான். இப்போ அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் அந்த பொண்ணு 3 லட்ச ரூபா கட்டி லீஸுக்கு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்டு இருந்திருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கிறப்ப அந்த லீஸுக்கு ஒருத்தன் கொடுத்தான் பார்த்தீங்களா, அவன் ஏமாற்றிருப்பான். ஏமாற்றி அந்த பொண்ணு நடுத்தரில் விட்டுருவானுங்க. ஏன்னா ஹவுஸ் ஓனர் அம்மா உன்னை அவன் ஏமாத்தினதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீ போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்துக்குமா, என் வீடை விட்டு வெளியே போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவான். என்ன பண்ணுறது தெரியாமல் திருன்னு முழிச்சிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணால் இன்னொரு ஃபேமிலியான ராம்போ செல்வராஜை காட்டுறாங்க. இந்த ராம்போ செல்வராஜுங்கிறவனோட அப்பா ரொம்ப பெரிய ஆள். ட்ரஸ்ட்டு வச்சு ஊர் மக்களுக்கு தானம் பண்ணவர், தூக்கி வாரி கொடுத்தவர். இன்றைக்கி இவங்க அம்மாவுக்கு பயங்கர சீரியஸான ஸ்டேஜ் 3 கேன்சர். அவங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லி அதுக்காக பணம் ரெடி பண்ண பார்த்தா கூட இவர்கிட்ட பணம் இல்லை. யார்கிட்டையோ ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்டு பார்க்குறப்பல, ஆனால் யாரையுமே ஹெல்ப் பண்ண பார்க்குறானுங்க. சரி, நம்ம அவரோட பேர்லேயே ராம்போ செல்வராஜ்னு அவங்க அப்பா ஆரம்பித்த ட்ரஸ்ட் இருக்குமில்ல, ட்ரஸ்ட்டோட சொத்தை வித்தாவது பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரஸ்ட்டு மூலிமா மற்றவங்களுக்கு கொடுக்க தான் முடியும். ட்ரஸ்ட்டு சொத்தை விற்கிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் கிடையாதுன்னு அவங்க அப்பா உயிரில் வச்சுட்டு போயிருப்பார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ராம்போ பயங்கர ஃபீலிங்ஸில் இருப்பாப்புல. இந்த 3 பேரோட வாழ்க்கையும் ஒரு இடத்துல ஒன்றிணை ஆக போகுது. அதுதான் நம்ம படத்தோட ரிமைனிங் கதையே. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள். அவன் மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலியில் பிறந்தவன். அவள் ஃபோன் பண்ணுறா. இப்போ ஃபோன் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்கும்போது ஆஃபீஸில் தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். இல்லை, எங்கள் அப்பா அம்மாட்ட உங்கள் லவ் மேட்டரை சொல்லிட்டேன், உன்னை பார்க்கணுன்னு வர்றேங்கிறாங்க, உங்கள் வீட்டுக்கே வர்றாங்கிறாங்க அப்படின்ன உடனே, ஏன் வீட்டுக்கா, சும்மா இருறி அப்படின்னோடனே, இல்லை நான் கிளம்பிட்டோம் ஆல்ரெடி அப்படின்னு சொல்கிறான். ஐயோன்ட்டு ஆஃபீஸில் பர்மிஷன் போயிட்டு வீட்டுக்கு போய், ஏன்னா வீடு ஃபுல்லாக பீர் பாட்டில் அதுன்னு இருக்கும். ஏன்னா பேச்சுலர் பையனில் அப்பா அம்மா கிடையாது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வெளியே தூக்கி எறிஞ்சு எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறான். அவங்க வந்த உடனே அவங்களுக்கு இவன் தான் காஃபி போட்டுறான். காஃபி வாங்கி குடிச்சிட்டு, இது மாதிரி நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன், ஆனால் நான் என்டர்ப்ரனர் ஆகணும், அதான் என்னோட ஆசை அப்படின்னு ரொம்ப நல்ல விதமாக சொல்கிறான். பையனை பார்க்குறதுக்கு நல்ல பையனாக தெரியறான். கவர்மெண்ட் வேலை, நம்மகிட்ட தான் பணம் இருக்கே. ஏன்னா பொண்ணோட அப்பா மிகப்பெரிய ஆள். என்னென்னா அந்த டோல்கேட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டோல்கேட்லாம் க்ரியேட் பண்ணி அதில் பணம் கலெக்ட் பண்ணுற வேலை தான் அந்த ஆளோட வேலை. அதனால் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக தான் அவர் இருக்கார். அப்பன்னு பார்த்து அந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ்காரன் வந்துடுறான்.
வந்த உடனே வெளியே இவரும் போய் சமாதானப்படுத்தி பார்க்குறாரு. இது கொஞ்சம் நேரம் இவர் கழிச்சு வாங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் அந்த இடத்துலேயே கத்தி அசிங்கப்படுத்திட்டு போயிடறான். காசு வாங்கினா கொடுக்க மாட்டேங்களா அப்படின்ட்டு. அவமானத்தில் நம்ம ஹீரோ உள்ளே வரும்போது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி வந்து கோவமாக எந்திரிச்சு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ வந்து கடங்காரனா இப்படி இருக்கானே, இவனை நம்பி வந்து உன்னை எப்படி வந்து அவனுக்கு கட்டி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கிட்டையும் கேட்குறாங்க. இப்படி தான் நம்ம ஹீரோவோட வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. நம்ம ஹீரோவோட வாழ்க்கை என்னதான் அவர் சுற்றி அடித்தாலும் அவருக்கு நல்ல 2 நண்பர்கள் இருக்காங்க. ஒருத்தன் வந்து 4 அடி தான் இருப்பான். இது உருவக்கிளையெல்லாம் கிடையாதுங்க, ஒரு அடையாளத்துக்காக அவரை குட்டி நண்பனை வச்சுக்கலாம். ஏன்னா அவர் ஸ்கூல் படிக்கும்போது இருந்து கூடவே இருக்கார் அவர். அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கிறான். அவன் லோக்கல் தாதாவோட வந்து பையன். ஸோ அவங்க அப்பாவுக்கு பெரிய பிஸ்னஸும் உண்டு. அவங்க அப்பாவோட தயவிலே இன்னும் பொழப்பு நடத்திட்டு இருக்கிற ஒரு ஆள். இருந்தாலும் வந்து நம்ம ஹீரோவுக்கு அடிக்கடி மாதம் ஒரு 20,000 25,000 கொடுத்து ஹெல்ப் பண்ணுறவர். அந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் ரெகுலராக காலை காத்தால சாப்பிட்றதுக்காக அந்த அண்ணாச்சி ஹோட்டலுக்கு போகிறாப்புல. அண்ணாச்சி ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பும்போது அண்ணாச்சியும் அவர் சம்மந்தப்பட்ட கரண்ட் பில் கட்ட வேண்டியதெல்லாம் ஒரு 10 கார்டையும் அதோட பில்லையும் கொடுத்து, ஏன்னா நம்ம ஹீரோ இபி ஆஃபீஸில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லை, தம்பி கட்டிடுறியா அப்படின்னு கேட்கும்போது சரி கட்டிடுறாங்கண்ணான்ட்டு நம்ம ஹீரோ சரவணனும் வாங்கிட்டு போகிறான். அங்கே போன உடனே கட்டலான்னு இருக்கும்போது க்யூவில் பார்த்தா அந்த ப்ரைவேட் ஃபைனான்ஸ் ஆள் வந்து க்யூவில் நின்றுட்டுருக்கான். ஒரு 5 நிமிஷம் இருங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூவை சைலண்ட்டாக க்ளோஸ்ட்டு போட்டுட்டு அவன்கிட்ட போய் அண்ணாச்சி கொடுத்த காசை அவன்கிட்ட இப்போதே கொடுத்துட்றான். கொடுத்துட்டு 1 மாதத்துக்கு மட்டும் வந்து மேனேஜ் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பே பண்ணிடுறேன் பேலன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றான். என்னடா பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் கொடுத்துருமேன்னு அவனுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்குது. அதனால் இப்போ அண்ணாச்சி கேட்பார் என்ன பண்ணுறது, அதனால் பிரிண்டர் சரியாக ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு பில்லு எடுக்காமல் மேனுவலாக வந்து ஓகே இவங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் ரெடி பண்ணிவிட்டு அண்ணாச்சிட்ட கொண்டு ஈவினிங் வந்து அந்த எல்லா கடையும் திருப்பி கொடுக்குறாப்புல. கட்டிட்டலப்பா அப்படின்னொடனே அண்ணாச்சி யதார்த்தமாக கட்டிட்டலப்பா சரி ஓகேப்பா பில்லு இல்லையேப்பா அப்படின்னோடனே இல்லை நான் பிரிண்டர் ஒர்க் ஆகலை அப்படின்னோடனே அது பரவாயில்லப்பா கட்டிட்டா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படின்னு யதார்த்தமாக விட்றாப்புல. நம்ம ஹீரோவுக்கு ஷாக் ஆயிடுது. ஓ பணம் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி ஒரு வழி இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம குட்டி ஃப்ரெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் ஆக்சுவலாக ஒரு ட்ரேடிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பான். அவன் என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த ட்ரேடிங்கில் வந்து ஆல்ரெடி வந்து ப்ரியராக இன்ஃபர்மேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த கம்பெனி வந்து இன்றைக்கி இது மாதிரி ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனை முன்னாடியே கலெக்ட் பண்ணி இவனோட எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்களோட வேலை என்னென்னா அவனுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறானுங்களோ அந்த கம்பெனியில் வந்து பணத்தை போட்டு அது மூலிமா பணம் சம்பாதிக்கணும். ட்ரேடிங்கில் பெரிய வருமானம் வராது, ஒரு வந்து 100 ரூபாய்க்கு வந்து ஒரு மாதம் வந்து 60 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே மிகப்பெரிய காசு இல்லையா. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறாப்புல, ஓகே இபி ஆஃபீஸில் பணம் கட்ட வர்றவங்ககிட்ட பிரிண்டர் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு பணத்தை வாங்கி அவங்க பே பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ரொட்டேஷனை விடலாம். இது மூலிமா 100 ரூபாய்க்கு வந்து 60 ரூபா வந்தால் வந்து எவ்வளோ வருமானம் அப்படின்ட்டு ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்து பேசுகிறாப்புல. டேய் கன்ஃபார்மாக இது எதுவும் சொதப்பாதில்ல, கரெக்டாக நீ பணத்தை கொடுத்துருவில்ல அப்படின்னோடனே மச்சான் நீ பணத்தை மட்டும் கொடு, நான் எப்படி வந்து 60 ரூபா ப்ராஃபிட் தரேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரியே இபி ஆஃபீஸில் பணம் கட்ட வர்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் பணத்தை வாங்கி கட்டிட்டீங்கன்னு சொல்லி வந்து சும்மா மேனுவலாக ரெசிப்ட் கொடுக்குறாப்புல. ஆனால் வந்து இவர் பில்லை கட்டியிருக்கவே மாட்டாப்புல. இந்த வந்து குட்டி ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்து ட்ரேடிங்கில் போட்டு அந்த பணம் வந்ததுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் இவருக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டு அவங்களோட கரண்ட் பில்லை கரெக்டாக கட்டிடுறாப்புல. இப்படியே வந்து 1 மாதம் 2 மாதம் போகுது. பணம் வந்து இவர்கிட்ட கொளிக்க ஆரம்பிக்குது. அப்போவும் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஆசை வந்து அடங்கலை. இதை அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போகணுன்ட்டு நம்ம குட்டி ஃப்ரெண்டை கூப்பிட்டு டேய் இப்படியே வந்து அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது, இதுக்கு பதிலாக நம்ம ஒன்று பண்ணலாம், நம்ம ஒரு கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் ஊர் மக்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லலாம், அது மூலியமாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டேய் ஏன்டா இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற அப்படின்னோடனே இல்லைடா பண்ணலாம்டா சரியாக வரண்டா அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேருமே ஒரு கம்பெனி வேறு ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. ஸ்டார்ட் பண்ணி மக்கள்கிட்ட இருந்து டொனேஷன்ஸும் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இதுக்கு நடுவில் கர்ப்பிணியாக இருந்த ஒரு பொண்ணை லீஸுக்கு வந்து வீடு வாடகைக்கு எடுத்தப்ப அவனுக்கு ஏமாத்தானுங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணு இப்போ என்னையாடா ஏமாத்துறீங்க நான் இதவே தொழிலாக பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு லீசிங் கம்பெனி ஆரம்பிக்குது. எல்லாத்துக்கிட்டையும் போய் இது மாதிரி உங்கள் வீட்டை எங்ககிட்ட வாடகை கொடுங்க, எங்கள் கம்பெனியில் நாங்கள் வாடகை கொடுத்து உங்களுக்கு மாதம் வந்து வாடகை கொடுத்துட்றோம், உங்கள் வீட்டு வாடகை 10,000 ரூபாய்க்கு விட்றீங்க, ஆனால் உங்கள் ஏரியாவில் 15,000 ரூபாய்க்கு வந்து வாடகை போகும் சார் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கரெக்டாக எல்லாத்தோட வீட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி இது மாதம் வாடகை கொடுக்குது. இந்த பொண்ணு எப்படி வாடகை கொடுக்குதுன்னா அந்த வீட்டை வந்து இந்த பொண்ணு கஸ்டமர்கிட்ட வந்து ஒத்திக்கி வச்சிருது. ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா அந்த மாதிரி ஒத்திக்கி வச்சிருது. ஒத்தின்னா வந்து குத்தகைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி. ஸோ வந்து பணம் கொண்டாந்து கொடுக்கும்போது எவ்வளோ நைஸாக பேசுதுன்னா 5 லட்ச ரூபா வந்து அந்த வீடை வந்து குத்தகைக்கு எடுக்கிறதுக்கு வர்றாங்கன்னா
பணத்தை வாங்கி வச்சுட்டு என்ன கூட மாட்டிக்குது. அவங்களும் வந்து பணம் கொடுக்குறவங்களும் அம்மா எண்ணி பாருமா அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் பார்க்க எங்கள் அம்மா மாதிரி இருக்கீங்க, எங்கள் அப்பா மாதிரி இருக்கீங்க, நீங்கள் கொடுத்த பணத்தை நான் என்னன்னா எங்கள் அப்பா அம்மாவே நான் சந்தேகப்படுற மாதிரி சார் அப்படின்னு சொல்லி உருட்டுன்னு உருட்டி வந்து எல்லாத்துக்கிட்டையும் பணம் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வச்சுருக்குது. அந்த பணத்தையும் நம்ம ஹீரோவோட வந்து கம்பெனி இருக்கு பார்த்தியா, அங்கே தான் கொண்டு வந்து கொடுத்து வச்சிருக்கு. இப்போ 80 லட்ச ரூபா கொடுத்துருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், மாதமானால் வந்து கிட்டத்தட்ட 20% வந்து அந்த பொண்ணு கிடைக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்ச ரூபா கிட்ட வந்து கிடைக்கும். மினிமம் ஒரு 5 லட்ச ரூபா கிடைக்குன்னு கூட வச்சுக்கோங்க. அதனால் அந்த பொண்ணு நல்ல ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கு. இன்னொன்று நம்ம ராம்போ செல்வராஜ். ஸோ ராம்போ செல்வராஜோட அம்மாவுக்கு வந்து கேன்சர் இருக்கனால ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லி பணம் கேட்டுட்டு இருந்தால் பார்த்தீங்களா. இப்போ என்னடா பண்ணுறதுன்னு அந்த ராம்போ ட்ரஸ்ட்டோட வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில்லையே வந்து இதை போடுறான், எங்கள் அம்மாவுக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. அவங்க அப்பா செல்வராஜ் தான் பயங்கரமாக அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து நிறைய பேர்த்துக்கு உதவி பண்ணியிருப்பார்ல. அவர்னால் வந்து பலனடைஞ்சவங்க எல்லாரும் பணமாக போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து அவங்க அப்பாவோட அருமையை புரியுது. அம்மா அப்பா பற்றி நான் என்னமோ நினச்சேன், பாருமா இத்தனை பேர் பணம் போடுறாங்கம்மா அப்படின்னு உடனே அவங்க அம்மாவும் வந்து பயங்கர ஹாப்பியாக வராங்க. சரி அந்த பணத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் கரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கட்டி கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப தான் டாக்டரு அந்த கேன்சரை பற்றின ஒரு கன்சல்டன்ஸுக்காக அவருக்கு வந்து பாடம் சொல்லி கொடுத்த வந்து காலேஜ் ப்ரொஃபஸருக்கு வந்து டேட்டாவை அனுப்பிச்சிருப்பார் போல் அந்த ஃபைலை. அதை பார்த்துட்டு அந்த டாக்டர் அப்போ தான் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏண்டா காலேஜில் டாக்டரேட் படிக்கும்போது தான் வந்து மட்டமான இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்கள் அப்பா உனக்குன்னு ஒரு சொந்தமாக ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துட்டாரு, இன்னும்மா நீ வேஸ்ட்டாக இருக்க, ஏன்டா அந்த அம்மாவுக்கு கேன்சரே கிடையாதுடா, எதுக்குடா அந்த அம்மாவுக்கு போய் கேன்சர்னு சொன்னேன் அப்படின்னு திட்டுறாரு. ஐயோ கேன்சர் கிடையாதா, நான் தான் தப்பாக சொல்லிட்டேனா அப்படின்ட்டு வந்து, அம்மா ஒரு மெடிக்கல் மிராக்கிள் நடந்திருக்கு, நீங்கள் எந்த சாமி கும்பிட்டீங்களோ எனக்கு தெரியல, நீ உங்கள்கிட்ட இருந்த கேன்சர் வந்து இப்போ காணாமலே போயிடுச்சு, யூஆர் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். நம்ம ராம்போவுக்கும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா என்னம்மா இருந்தாலும் இப்படி சொல்கிறான் அப்படின்னு உடனே சரி வேணாம், நமக்கு எந்தெந்த பணம் வந்துச்சோ ட்ரஸ்ட்டில் வந்துச்சோ எல்லாத்துக்கும் திருப்பி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா திட்டுது, ஒரு நிமிஷம் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்லுது. எனக்கு எதுக்கு கேன்சர் வரணும், கேன்சரை வச்சு நீ எதுக்கு பணம் கேட்கணும், ஊரில் இருக்கவங்க எல்லோரும் பணம் போடணும், இப்போ எனக்கு கேன்சர் எதுக்காக வந்து காணாமல் போகணும், இன்னும் படம் உனக்கு புரியல, உங்கள் அப்பா வந்து உயிரோடு இருக்கும்போது தான் நமக்கு எதுவுமே பண்ணல, செத்ததுக்கப்புறம் இப்போ நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. என்னென்னா நீ அவனுக்கு வந்து சினிமாவில் ஒரு ஹீரோ ஆகணும் ஒரு ஆசை, அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தவன் இவனுக்காகவே ஒரு கதை எழுதி ஒரு காமெடியான கதை எழுதி வந்து டைரக்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். அதை எடுக்கிறதுக்கு நம்ம ராம்போ ஸ்டூடியோன்னு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கு தான் இந்த பணன்ட்டு வந்த ஒரு 10-15 லட்சத்தையும் நம்ம ஹீரோ சரவணன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட ட்ரேடிங் கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு வந்து 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஸோ மாதமானால் அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு 3 லட்சம் 4 லட்சமாவது வருமில்ல, அந்த வருமானத்தை எடுத்து ப்ரொடக்ஷன் கம்பெனியில் போட்டு இவனை ஹீரோவை வச்சு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அம்மா இதெல்லாம் தப்புமா வேணாமான்னு அவன் சொல்கிறான், கொஞ்சம் நல்ல பையனாக தான் இருப்பான் போல், ஆனால் அவங்க அம்மா 2 பூட்டு மரியாதையை நடிக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொழப்பு வந்து அப்படி போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இவங்க எல்லாத்தோட பணமும் நம்ம ஹீரோ சரவணனோட ட்ரேடிங் கம்பெனியெல்லாம் மாட்டிக்கிட்டு வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு பணம். நம்ம சரவணனோட வாழ்க்கை படு ஜோராக போயிட்டுருக்குது. அவங்க மாமனார் ஒரு டோல்கேட்டவே வந்து நம்ம ஹீரோ சரவணன் பேரில் எழுதி வைக்கலான்னு சொல்லி பயங்கர ஆர்வமாக இருக்காப்புல. அப்படி தான் ஒரு வாழ்க்கை ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்ட் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் தீப்தின்னு, அவள் ஃபோன் பண்ணுறான். ஸோ அவளுக்காக வந்து இவங்க நடுவத்தி மீட் பண்ண போகும்போது தான் ஒரு மேட்ரு தெரியுது, இவன் ஒரு பெரிய டீலை முடிக்கலான்னு பார்க்குறான். ஏன்னா இவங்க அப்பா வந்து லோக்கல் ஹார்பரில் வந்து பெரிய ஆள் இல்லையா, அந்த ஹார்பர்லேருந்து ஒரு கன்சைன்மெண்ட்டை 10 கோடி ரூபா கட்டி அதை வெளியே எடுத்தோம்னா ஒரு நாள்லேயே வந்து 12 கோடி ரூபா வந்து எடுத்துடலாம் அப்படின்ன உடனே அதுக்கு பணத்துக்காக அரேஞ்ச் பண்ணால் வந்து அலைஞ்சிட்ருக்கான்னு தெரியுது. அவன்கிட்ட போய் மச்சான் எனக்கு ஒரு பெரிய இன்வெஸ்டர் தெரியும், நான் ரெடி பண்ணி தரேன்டா அப்படின்னு இவன் சொல்கிறான். டேய் நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உனக்கு எதுக்கடான்னு தேவையில்ல வேலை போடா அப்படின்னு சொல்கிறான். இல்லை மச்சான் நான் அரேஞ்ச் பண்ணி தர்றேன் அப்படின்ட்டு, சரி மச்சான் அரேஞ்ச் பண்ணு அப்படின்ட்டு அவனும் போயிடுறான். அதுக்கப்புறம் இவனு வந்து இருக்கிற பணத்தெல்லாம் கம்பெனியில் இருக்க எல்லா பணத்தையும் வந்து வெளியெடுக்க சொல்கிறான். அவன் குட்டி ஃப்ரெண்டும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவன்கிட்ட கொண்டாந்து கொடுத்ததுக்கப்புறம் அப்பையும் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாகுது. சரின்னு சொல்லி வந்து இவன் குட்டி ஃப்ரெண்டு ஒரு 50 லட்ச ரூபா வந்து இது வரைக்கும் அந்த ப்ராஃபிட்டில் சேவிங்ஸ் வச்சுருந்துருப்பான், அதையும் போய் எடுத்துகிட்டு வர்றான். எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு 30-40 லட்ச ரூபா மட்டும்தான் கம்மியாகுது. சரி இன்னைக்கு நாளைக்கு வந்து கரண்ட் பில் கட்ட வருவாங்கள்ல, அதை வச்சு மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட் பில் கட்டுற எல்லாத்துக்கும் மேனுவல் பில் போடலாம். ஏன்னா 2 நாளில் பணம் வந்துருமில்ல, பணம் வந்த உடனே அவங்க கட்டின மாதிரி வந்து பில்லை வந்து இபி ஆஃபீஸில் வந்து சேர்த்துடலாம் அப்படின்ட்டு ஆஃபீஸுக்கு வந்து போகிறான். ஆஃபீஸ் போனால் நம்ம கேஷியர் வந்து கேஷியரை வந்து லீவ் போட வச்சதே வந்து நம்ம ஹீரோ தான். ஏன்னா அந்த சீனியர் கேஷியர் இருந்தானா இது பண்ண முடியாது அப்படின்ட்டு அவன் அப்போ தான் வந்து ரஜினிகாந்தோட படம் ரிலீஸ் ஆகிருக்கும், அதனால் அந்த படத்துக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்து அவனை அனுப்பிச்சி விட்ருப்பான். இங்கே வந்து பார்த்தா மேனேஜர் வந்து சீனியர் கேஷியருக்கு பதிலாக உட்காந்துருக்கான். நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னோடனே, இல்லை அந்த ஆள் தான் எனக்கு ஃபோன் பண்ணி சரவணன் ஒத்தையாக வந்து இருப்பான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான் அப்படின்னோடனே,
யோ உன்னை நான் அங்கே தான் நான் அனுப்பிச்சி விட்டேன், இதில் என்ன ஏயா வந்து இந்த மேனேஜர்கிட்ட கோத்து விட்டேன்னு இவன் மனசுக்குள்ளேயே வந்து பேசுகிறான். சரி எப்படியாவது வந்து மேனேஜரை வந்து கேஷ் கவுண்டர்லேருந்து தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே டீ கடையில் போய் லோக்கல் அப்போ சன் மியூசிக்லாம் பயங்கர ஃபேமஸ் இல்லை, அந்த சன் மியூசிக்கோட லைவ் ஷோவுக்கு ஃபோன் பண்ணுறான். யார் மாதிரி, நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி என்னோடய படம் வந்து நல்லா ஓடிட்டுருக்கல அப்படின்னு உடனே, நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லி ஆங்கரவே வந்து பாராட்டுறான். ரஜினிகாந்தே பாராட்டுறோன்னே அவனுக்கு மனசு நொந்துடுது. ஏன் என்ன நீங்கள் மீட் பண்ணவே வந்ததில்லை, இது வரைக்கும் ட்ரை பண்ணது கூட கிடையாதா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் உங்கள் கான்டாக்ட் நம்பர் கிடையாது சார், போயஸ் கார்டன் அடிக்கடி வருவேன், ஆனால் எப்படி உங்களை மீட் பண்ணுறது அப்படின்னோடனே, என் நம்பரை வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி லைவ்லேயே ஒரு நம்பரை சொல்லுவான். நம்பர் சொன்னோடனே, சார் என்ன சார் லைவில் சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே, ஓ லைவ்லையா, இது செப்பரேட் கால் கிடையாதா அப்படின்னோடனே, நான் வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக தானே கால் போட சொன்னேன், ஓ இந்த மேனேஜர் தப்பாக போட்டாப்புல போல, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆடியன்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு யாரும் எனக்கு ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். எல்லோரும் ஆடியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, சூப்பர் ஸ்டாரோட ஃபோன் நம்பரு எல்லோரும் மாற்றி மாற்றி ஃபோன் பண்ணுறாங்க. அந்த ஃபோன் நம்பர் யாரோட ஃபோன் நம்பர்னா நம்ம மேனேஜரோட ஃபோன் நம்பரு. வரிசையாக ஃபோன் வருது. டேய் நான் சூப்பர் ஸ்டாரும் கிடையாதுடா, ரஜினியும் கிடையாதுடா, ஃபோனை பண்ணாதீங்கடா அப்படின்னா ஃபோன் நிற்காமல் டார்ச்சர் படுத்துறானுங்க. உடனே சரவணன் கரெக்டாக டீ குடிச்சிட்டு உள்ளே வர மாதிரி வந்த உடனே, சரவணா கொஞ்சம் வந்து கேஷ் கவுண்டரை பார்த்துக்கு, நீயே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாப்புல. கரெக்டாக அந்த 2 நாளில் எல்லா பணத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக 10 கோடி ரூபா இவன்கிட்ட 1 ரூபா பணம் இல்லாமல் எல்லாத்தையும் கொண்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்றான். ஃப்ரெண்டு இருந்துக்கிட்டு, மச்சான் இது வரைக்கும் வந்து நீ தான் என்கிட்ட பணம் வாங்குவேன், இப்போ நான் உங்ககிட்ட பணம் வாங்குறேன் அப்படின்ட்டு ஹாப்பியாக அந்த பணத்தை எடுத்துகிட்டு போனான். இவனும் 2 நாள் வருங்கிறதோட திருப்தியாக தூங்கிட்டு இருக்கிறான். அடுத்த நாள் காத்தால எந்திரிச்சு பார்த்தா தீப்தி வந்து ஃபோன் பண்ணியிருக்கான், நிறைய ஃபோன். என்னென்னு ஃபோன் பண்ணி கேட்டா, ஆனால் அவன் இறந்துட்டான்னு சொல்லி எனக்கு ஃபோன் வந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு வந்து அழுவ ஆரம்பிக்கிறான். ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை. உடனே வந்து இவனும் பறந்தடிச்சுக்கிட்டு போனால் நம்ம ஹீரோவோட வந்து அந்த காலேஜ் மேட் ஃப்ரெண்டை வந்து கொன்னுட்டானுங்க. அந்த வந்து ரவுடி அப்பன் மார்ச்சூரி முன்னாடி நின்று அவங்க ஃபேமிலியே அழுதுட்டுருக்குறாங்க. அந்த டைமில் போய் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அப்படியே பார்த்துட்டு சைலண்ட்டாக வந்து வந்துடுறான். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ ஒவ்வொருத்தராக வந்து அந்த மாதம் வந்து பணம் கொடுக்க ஆரம்பிக்கணுமில்ல, பணம் வந்து இவனால் வந்து அந்த மாதம் வந்து கொடுக்க முடியல. இவன் பணத்தை வந்து கொடுக்க முடியலன்னா அந்த 82 லட்ச ரூபா வாங்கி சரவணனோட வந்து ட்ரேடிங் கம்பெனியில் போட்டிருக்கால, அந்த வீடு வந்து லீஸ்க்கு எடுத்தவன், அவன் அந்த ப்ராஃபிட்லேருந்து தான் எடுத்து எல்லா ஹவுஸ் ஓனருக்கும் வாடகை கொடுத்துட்ருக்கான். அது கொடுக்க முடியாதுல்ல அவளால். ஹவுஸ் ஓனர்லாம் வந்து அவளை டார்ச்சர் பண்ணுறானுங்க. இது மாதிரி வந்து எல்லா பக்கமும் வந்து சிக்கலாகுது. இதுக்கு நடுவில் நம்ம வந்து ராம்போ செல்வராஜ் அந்த வந்து ட்ரஸ்ட்லேருந்து வந்த பணத்தை வச்சு தானே வந்து இங்கே ட்ரேடிங் கம்பெனியில் கொடுத்து அதை வட்டி வச்சு தானே சினிமா தயாரிச்சிட்டு இருப்பானுங்க. அதை ஒருத்தன் கண்டுபிடிச்சிடுறான். ஏன்டா ட்ரஸ்ட்டில் இருந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இத்தனை வருஷமாக வந்து உங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு எல்லாத்தையும் பணம் வாங்குறீங்களா, ஒழுங்காக பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறானுங்க. இப்போ எல்லாத்துக்குமே இந்த பணத்தினால பெரிய பிரச்சனை ஆயிடுது. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் தான் பெரிய பிரச்சனையே வருது. ஏன்னா அவன் அது மட்டும் இல்லை, எலக்ட்ரிசிட்டி போர்டில் இங்கே இபி ஆஃபீஸில் வேறு நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கி மேனுவல் பில் போட்டுட்டு சிஸ்டமில் வந்து ஏற்றவே இல்லைல்ல, அதனால ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீட்லேயும் போய் ஃபீஸ் கட்டையை வந்து பிடுங்க ஆரம்பிச்சிடுறானுங்க ஒயர்மேனெல்லாம் சேர்த்துக்கிட்டு. அதனால ஆல்ரெடி அவங்க பணம் கட்டிட்டாங்கல்ல, கட்டினவங்க சும்மா இருப்பாங்களா? ஏன்னா நான் பணத்தை கட்டிட்டேன் உங்கள் இபி ஆஃபீஸில், அதையும் மாரி எங்கள் என் வீட்டில் வந்து ஃபியூஸ் கட்டையை பிடுங்குறீங்களான்னு இபி ஆஃபீஸில் வந்து சண்டை கட்ட ஆரம்பிச்சிடறானுங்க. சண்டை கிட்டத்தட்ட 100 பேர் 200 பேர் இல்லை 1000 பேர் வர ஆரம்பிச்சிடுறானுங்க. இத்தனை பேர் வந்த உடனே அப்போ தான் எல்லாத்துக்கும் புரியுது சரவணன் தான் இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய கலவரமாகவே வந்து இபி ஆஃபீஸ் மாறிடுது. இபி ஆஃபீஸ் உள்ளே இருக்கவனுங்க எல்லாத்தையும் அடித்து வந்து பறக்க விட்றானுங்க வந்து பொதுமக்கள். இது நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாமே ஆகி கிட்டத்தட்ட நம்ம சரவணை தேடப்படும் குற்றவாளியாகவே மாறிடுறான். ஊர் ஸ்டேஷனில் தான் நல்ல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருப்பான்ல, அவன் இவங்க எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து வந்து ஸ்டேஷனில் கொண்டாந்து வச்சிடறான். இவனுங்க எல்லாத்தையும் வந்து இவனுங்க ஸ்கேன் பண்ணது அந்த வீடு லீஸ் கூடன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணல, அந்த பொண்ணுக்கிட்ட அந்த பணங்கன்னு கேட்டால் சரவணன்ட்ட தான் வந்து இருக்குன்னு சொல்கிறான். அதே மாதிரி இந்த ராம்போ செல்வராஜ் அவனோட பணம் எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த ட்ரஸ்ட்டு பணமும் வந்து நம்ம சரவணன்ட்ட தான் இருக்குங்கிறானுங்க. சரவணனோட பணம் எங்கே இருக்குன்னு கேட்டால் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்தேன், ஃப்ரெண்டு செத்து போயிட்டுன்னு சொல்கிறான். எல்லாருமே உண்மை தான் சொல்கிறானுங்க. எல்லாத்துக்கும் பயங்கர கடுப்பாயிருது. அதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, என்கவுண்டர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்க்கு ஒரு ஃபோன் வருது. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ பயந்துடுறான். அவன் சாவறது மட்டும் இல்லாமல் அவனை நம்பி பணம் கொடுத்தவங்க இவங்களும் வந்து சாவறதுக்கு வந்து அவன் வந்து உறுதுணையாக இருக்க விரும்பலை. அதனால் எப்படியாவது இவங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். ஏன்னா நைட் டைமில் அந்த ஒரே ஒரு போலீஸ் மட்டும்தான் வந்து பாதுகாப்பு விட்டுட்டு போயிருப்பானுங்க. அவன் வந்து என்கவுண்டர் பண்ண பிளான் பண்ணும்போது அவனை வந்து அடித்து போட்டுட்டு இவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து அந்த ஊரை விட்டே வந்து எஸ்கேப் ஆயிடுறான். அந்த ஊரை விட்டே எஸ்கேப் ஆகி எங்கே போனால் எது போனான்னு சொல்லி அங்கே இருக்கிற யாருக்குமே வந்து தெரியல. நம்ம ஹீரோ வந்து இவ்வளோ பெரிய கிரிமினல் தெரிஞ்ச உடனே ஹீரோவோட காதலி ஃபேமிலி நம்ம ஹீரோவை கை விட்டுச்சு.
இவங்க எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு எங்கே போகிறதுன்னு தெரில. ஒரு கண்டெய்னர் லாரியில் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வேறு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது தான் நடுவழியில் உங்கள் காசை எப்படியாவது நான் திருப்பி தருவேன், அது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் எங்கே போய் ஒளிஞ்சிருக்கிறது, நீ காசை திருப்பி தந்தால் தான் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் பணம் கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அந்த பாட்டி ராம்போ செல்வராஜையும் அந்த வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து வெளியூரில் போய் சைலண்ட்டாக ஒரு வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிக்கிறாப்புல. அங்கிருந்து தான் இவங்களோட தலைமுறை வாழ்க்கை ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் ஒரே குடும்பங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை செட் பண்ணி கர்நாடகா பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு ஹோட்டலை ஆரம்பித்து இவங்க ஒரு மாதிரி நார்மலான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கிட்டையும் உங்களோட பணத்தை நான் திருப்பி தர்றேன், என் ஃப்ரெண்டு எப்படி செத்தான்னு சொல்லி கண்டுபிடிச்சி திருப்பி தரேன் அப்படின்னு சொல்லியே 7 வருஷமாக வந்து காலங்கள் வந்து இது ஓடிடுச்சு. இதுக்கு நடுவில் தான் வரும்போது வந்து அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வயிற்றில் இருந்த பையன் தான் இந்த குட்டி பையன் அகிலன். ஆனால் அவனை பொறுத்தளவு அவனோட அப்பாங்கிறது யாருன்னா நம்ம ஹீரோ சரவணன் தான். ஸோ இவங்க 2 பேர் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி இருக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்களல்ல. அதுக்கு காரணம் கேட்கும்போது அப்பா அம்மாவுக்கு 2 பேத்துக்கு சண்டடா கண்ணே, அதனால தான் பேசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியும் வந்து இவனை சொல்லி வச்சுருந்துருக்கோம். அவனும் வந்து இந்த பாட்டு ராம்பாவோட அம்மாவான இந்த பாட்டி தான் வந்து நம்ம ஹீரோவோட அம்மா அப்படின்னு சொல்லி அவனும் வந்து இத்தனை வருஷமாக குட்டி பையனை நம்பிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணால் கரண்ட்டில் வந்து அந்த ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் ஆகி இவங்கெல்லாம் வந்திருப்பாங்கல்ல, ஸ்கூலில் அந்த மேனேஜ்மெண்ட்டில் பார்க்குறவன் ஷாக் ஆகி பார்க்குவான், எங்கடா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னே மொத்த ஃபேமிலி எஸ்கேப் ஆகிட்டாங்கன்ட்டு. இங்கே வீட்டில் உட்காந்து இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பையனை வேறு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி அம்மாக்காரி வேற வந்து பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டா. அப்போ தான் நம்ம பாட்டி இருந்துக்கிட்டு, நம்ம ஹீரோ சரவணை வந்துட்டோம், அவன் வந்ததுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னுமாமா அவனை நம்புற, பணத்தை திருப்பி தரேன்ட்டு 7 வருஷமாக நம்மளை கர்நாடகாவில் தங்க வச்சுருக்கான், இதுக்கு மேலே அவனை எப்படிமா நீ நம்புற அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை வந்து பயங்கரமாக திட்டுறான். அப்பன்னு பார்த்து சரவணை வந்து உள்ள என்ட்ரி ஆகிறான். ஹீரோ என்ட்ரி ஆகிட்டு, இது மாதிரி உங்களுக்கு நான் நிறைய வந்து கெட்டது பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னா சொல்ல விரும்பல, ஆனால் அந்த பையனை பொறுத்தளவு அந்த பையனுக்கு நான் தான் அப்பா, என்ன இருந்தாலும் அப்பா வந்து நம்மளை காப்பாற்றுவாருன்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காத்திருப்பான், அவனோட நம்பிக்கையை நான் கெடுக்க மாட்டேன், என்னானாலும் அவனை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து அந்த பொண்ணுக்கும் வந்து கொஞ்சம் மனசு திருப்தி ஆகுது. சரி, நம்ம பையனை காப்பாற்றுறதுக்கு இவன் உண்மையிலுமே முயற்சி எடுக்கிறானா என்னன்னு தெரில, ஆனாலும் வந்து இவன் சொல்கிறானே அப்படின்னு லைட்டாக நம்ப ஆரம்பிக்கிறான். இப்போ எல்லாரும் அவனை நம்பி அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்க்க போகிறானுங்க. அங்கே போனால் அவன் அதுக்கப்புறம் தான் பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறான். அவன் என்னன்னா, இப்போ கரண்ட்டில் இருக்க போலீஸ்காரன் இவங்க நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் அவன் ரிட்டையர் ஆகி கிட்டத்தட்ட 3-4 வருஷம் போகுது. நீயே ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட, எங்கள் பையனை எதுக்குடா தேவையில்லாமல் கடத்தின அப்படின்னு சொல்லும்போது, கடத்தினா உங்களை தப்பிக்க விட்டதே நான் தாண்டா அப்படின்னு இன்னொரு சாக்கு கொடுக்குறான். என்னன்னு பார்த்தா, ஸோ இவன் வந்து ரொம்ப நல்லவங்கிற மாதிரி அந்த சென்னைக்கு பக்கத்தில் இருக்க மங்களபுரம் ஊரில் வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு வந்து பப்ளிசிட்டி கிரியேட் பண்ணி வச்சிருப்பான்ல. ஆனால் இவன் கேடுகட்ட பொறுக்கி எல்லாத்துக்கிட்டையும் பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் வெளியே மட்டும் நல்லவன் மாதிரி வந்து ஒரு ஆக்டிங்கை போட்டு வச்சுருந்துருப்பான். அப்படித்தான் சில கிரிமினலாக இவன் வேணும்னே தப்பிக்க விடுவான். வேணும்னே தப்பிக்க விட்டால் தான் அடுத்து வந்து அவனுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களுக்காக வந்து அவங்கள யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி தான் இவங்க இந்த கேஸில் மாட்டும்போது கூட இவங்க ரொம்ப பெரிய ஆள் இல்லை, அதுக்காக ரொம்ப சின்ன ஆளும் கிடையாது, கொஞ்சம் புத்திசாலிங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதனால தான் இவங்க எல்லாத்தையும் தப்பிக்க விட்டுருக்கிறான். இவன் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் அவன்கிட்ட இருந்த பணத்தெல்லாம் வச்சு பயங்கரமாக சூதுகுதுன்னு ஆடி எல்லா பணத்தையும் வந்து தொலைச்சிட்டான். இப்போ மறுபடியும் இவனுக்கு பயங்கரமாக பணம் வேணும். அந்த பணத்தை யாருனால சம்பாதிக்க முடியும்? நம்ம ஹீரோ சரவணன் அண்ட் இந்த கேங் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு தான் திருத்தனம் பண்ணுறதுல மாஸ்டர் டிகிரி வாங்கினதுக்கு இதுகளை வச்சு தான் சம்பாதிக்க முடியும். உன் பையனுக்கு நான் ஃபோன் போட்டு கொடுக்குறேன் பேசுன்னு சொல்லி ஃபோன் போட்டு கொடுக்குறான். அந்த பையனை ஒரு பாலடைஞ்ச வந்து பில்டிங்கில் வந்து அவன் வீல் சேரில் தான் இருப்பான். வீல் சேரை மட்டும் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வந்து இரும்பு கம்பியில் வந்து கட்டி போட்டிருக்கானுங்க. கட்டி போட்டுட்டு 2 பேர் தான்ப்பா எனக்கு பாதுகாப்புக்கு இருக்காங்க, இது மாதிரி என்னை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு உடனே, பத்திரமா இரு, நான் வந்து உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாப்புல. ஸோ அப்பா வந்து காப்பாற்றுவோம்னு அவனு நம்பிக்கையாக இருக்கான். இங்கே பாரு, எனக்கு பணம் வேணும், உங்களுக்கு பணத்தை திருட தெரியும், எனக்கு தேவையான பணத்தை கோடிக்கணக்கான பணம், சும்மா கொஞ்சம் பணம்லாம் கிடையாது, அதை வந்து திருடி கொண்டு வந்து தந்துட்டு வந்து உங்கள் பையனை கூட்டிகிட்டு போங்க, நான் என்ன மாட்டேன்னா சொல்ல போகிறேன் அப்படிங்கிறான். இவங்களும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு வந்துடுறாங்க. ஆனால் டைமெல்லாம் கிடையாது, நீங்கள் இதை கண்டிப்பாக பண்ணுறீங்க, இல்லைன்னா அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு உடனே ஹீரோ மட்டும் சரின்னு சொல்லி அதுக்கு ஒத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தால் பயங்கரமாக எல்லோரும் சண்டை போடுறாங்க. நம்மளே ஆல்ரெடி ஒரு டைம் திருடி தான் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கோம், மறுபடியும் வந்து ஸ்கேம் பண்ண சொல்கிறியா அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டின உடனே, இல்லை நம்ம பையன் அவங்ககிட்ட இருக்கான், வேறு வழியே இல்லை, அவனுக்காவது இதை பண்ணி ஆகணும், இதை ஏதாவது ஒரு பிளான் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு ஒன்று, என்ன பிளான் வச்சுருக்கா சொல்லு அப்படின்னு சொல்லி ராம்போ திட்டுறான். டேய், எங்கிட்ட எந்த பிளானுமே கிடையாதுடா, பையனை காப்பாற்றுறது இருக்காங்க அப்போதைக்கு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் ஏதோ ஒரு பிளான் நான் பண்ணுறேன், பண்ணிட்டு வந்து அவனை போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோவுக்கு நைஜீரியாவில் டோல் பிளாசா வந்து ஃபேக்காக கிரியேட் பண்ணதை பற்றி வந்து எங்கேயோ படிச்சிருக்கான், அது ஞாபகத்துக்கு வருது. நைஜீரியா மட்டுமா, நம்ம ஊர்லேயும் மட்டும் ஃபேக்காக டோல் பிளாசா எத்தனை நடத்தியிருக்கானுங்க, அந்த விஷயத்த பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம போலீஸ்காரனை போய் மீட் பண்ணுறான்.
மீட் பண்ணி இந்த ஐடியா வந்து பிச் பண்ணுறான். ஸோ சென்னைக்கு பக்கத்தில் ஆல்ரெடி வந்து ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் தான் இருக்கணும். ஆனால் எக்ஸ்ட்ரா இருந்த டோலை ஒரு பொதுநல ஆர்வலர் மனு போட்டு கோர்ட்டில் வந்து அது ஸ்டே ஆர்டர் வாங்கி அதை க்ளோஸ் பண்ணிட்டாப்புல. இப்போ அந்த டோலை மறுபடியும் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம், நம்ம ஓப்பன் பண்ணி நடத்த போகிறோம் அப்படின்னோடனே நம்ம எப்படியா ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னோடனே சரி இப்போ அது பிளான் பண்ணிக்கலாம். இப்போ பிரச்சனை அது கிடையாது, அந்த டோல் பிளாசாலேருந்து வர்ற வருமானத்தை வச்சு நீங்கள் கேட்குற பணமான ஒரு 10 கோடி 20 கோடியெல்லாம் தேற்ற முடியாது. அதுக்கு பதிலாக அந்த பணத்தை எடுத்து அவனோட ஃப்ரெண்டவே வந்து ஒருத்தனை கூட்டு வந்திருப்பான். அவன் மிகப்பெரிய வந்து சயின்டிஸ்டாக இருப்பான். இவன் தண்ணியிலேருந்து கரண்ட்டை வந்து உற்பத்தி பண்ணுற வந்து ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருப்பான். ஸோ வீட்டுக்கு வீடு ஜென்ரேட்டர் மாதிரி தண்ணியை ஊற்றியே வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மிஷினை வந்து நம்ம மார்க்கெட் பண்ண போகிறோம். ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லுவான். சைனாவில் மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரு ஒரு பெரிய பணக்காரனோட வந்து பையனை கிட்னாப் பண்ணிட்டு வந்து 2 கோடி காசு கேட்டவொடனே அவனுக்கு காசு கொடுத்துட்டு பையனை கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் அந்த 2 கோடி வந்து கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயே செலவாகி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் என்ன தெரியுமா பண்ணான், அந்த திருடன் அந்த பில்லியனரவே கடத்திட்டு அவன் காசு கேட்கல, எப்படி பணக்காரன் ஆகிறதுன்னு கேட்டான். அதுக்கு அந்த பில்லியனரு எப்படி ஒரு பிராண்டை உருவாக்குறது, அந்த பிராண்டை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தான். அதை வச்சு அந்த திருடனும் ஒரு பில்லியனர் ஆனா அப்படிங்கிற அந்த கதையை சொல்கிறாப்புல. அப்போ நம்மளும் இந்த டோல்லேருந்து வர்ற காசு வந்து கொஞ்சம் காசை வச்சுக்கிட்டு நம்ம மிகப்பெரிய பணக்காரன் ஆக முடியாது. நமக்கு நிரந்தர வருமானம் வர்ற மாதிரி ஒரு பிராண்டடை உருவாக்கணும். அதுக்கு தான் இந்த மிஷினை வந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று. இவனும் அதை வந்து முழுசாக வந்து நம்பிடுறான். சரி ஓகே இந்த பிளானை வந்து சக்ஸஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒன்று. இதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஒரு டோலை மறுபடி திறக்க வைக்கிறதுனா, அந்த டோலை திறக்க வைக்கிறதுனா நம்ம பாட்டுக்கு சும்மா திறந்தோம்னா மக்கள் வந்து காசு கொடுக்காம பிரச்சனை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நியூஸ் பேப்பரில் அந்த டோல் திறக்கிறங்கிற ஆர்டிக்கல் வரணும். அது எனக்கு தெரிஞ்ச டெய்லி நியூஸுங்கிற பத்திரிகையில் வேலை செய்கிற அருணான்னு பத்திரிக்கையாளர் தெரியும், அவனை வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து சொல்கிறான். சரி பண்ணுங்க அப்படின்னு ஒன்று. இவனுக்கு வழக்கமாக அந்த ஹோட்டலுக்குன்னு ஒரு வண்டி வச்சுருப்பானு பார்த்தீங்களா, அந்த வண்டியில் இவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக மேக்கப் போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு சினிமாக்காரனை பிடிச்சி பக்காவாக வந்து வயசான ஆளுக்கு மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த அருணாவோட ஃப்ளாட்டுக்கு வந்து போகிறானுங்க. அந்த அருணாங்கிறவன் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கான். பீஸா டெலிவரி பாய் மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ளே நுழைஞ்ச உடனே அவன் பீஸாவை எடுத்து ஒரு வாயில் வச்ச உடனே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுது. உள்ளேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். நம்ம ஹீரோயினும் அதுக்கப்புறம் வந்து உள்ளே என்ட்ரி ஆகி 2 பேர் சேர்ந்து அவனோட லேப்டாப்பை எடுத்து இந்த டோல்கேட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற ஆர்டிக்கல் ஆல்ரெடி பென்ட்ரைவில் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆர்டிக்கலை அவனோட வந்து டெய்லி நியூஸ் வெப்சைட்டில் போய் பப்ளிஷ் பண்ண வைக்கிறாங்க. பப்ளிஷ் பண்ண வைக்கும்போது கடைசி நேரத்தில் அது வந்து ஆஃபீஸோட ஒய்ஃபை அட்ரஸில் மட்டும்தான் வந்து பப்ளிஷ் ஆகும். அந்த ஐபி அட்ரஸ் வேறவா இருந்தனால பப்ளிஷ் ஆக மாட்டேங்குது. ஐயோ இது என்னடா புது வம்பா இருக்குது, சரி பிளானை கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு ஒன்று. இல்லை கேன்சல் பண்ண வேணான்ட்டு நம்ம ரேம்போ இருக்கான் பார்த்தீங்களா, நம்ம வந்து ரேம்போ யோகி பாபுவை அப்படியே வீட்லேயே வந்து இந்த அருணா எந்திரிக்காத மாதிரி பார்த்துக்க அப்படின்ட்டு அவன் லேப்டாப்பை தூக்கிட்டு வேகமாக வந்து அந்த அருணாவோட ஆஃபீஸான டெய்லி நியூஸ் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போன உடனே அங்கே கரெக்டாக வாட்ச்மேன் வந்து உள்ளே வந்து ரிசப்ஷனில் ஒரு சின்ன வாட்ச்மேன் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட இல்லை இது மாதிரி அருணா சார் வந்து பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தார் அப்படின்னு. அருணா சார் வீட்டில் இருப்பார் அப்படின்னு. சார் கொஞ்சம் ஃபோன் பண்ணுறீங்களா அருணா சாருக்கு அப்படின்னு. அருணாவோட ஃபோனை வந்து இவன் கொண்டு வந்திருப்பான். அவன் ஃபோன் பண்ணோடனே நம்மளுக்கு தான் நம்ம ஹீரோக்கு தான் மிமிக்ரி நல்லா வருமே. அவன் ஃபோன் பண்ண உடனே அருணாவோட வயசுலேயே எங்கே பீஸாவா அப்படின்னு. நீ ஒன்று பண்ணு, கீழே கார் பார்க்கிங் இருக்குல்ல அங்கே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த வாட்ச்மேனோ சார் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் கீழே கார் பார்க்கிங்கில் அவர் கூப்பிட்றாரு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போகிறான். கீழே போன உடனே அந்த கேப்பில் வந்து இவன் அங்கே இருக்கிற ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் அந்த ஒய்ஃபையை கனெக்ட் பண்ணி ஸோ அந்த டெய்லி நியூஸ் பத்திரிக்கையோட வெப்சைட்டுக்குள்ளே போய் இந்த ஆர்டிக்கிளை வந்து பப்ளிஷ் பண்ணிடுறான். ஸோ இந்த டோல்கேட் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத. கீழே போய் பார்த்த வாட்ச்மேனு திரும்பி எங்கே அருணா சார் வர சொன்னார் காணாமல் அப்படின்ட்டு மறுபடியும் அருணா நம்பர் கூப்பிட்றான். உடனே நம்ம ஹீரோ எடுத்து மறுபடியும் அருணா வயசில் வந்துட்டிங்களா அந்த பிளாக்ல கேட்ட தாண்டி உள்ளே வாங்க அப்படின்னு. சார் நான் உங்கள் ஆஃபீஸ் வாட்ச்மேன் சார், இங்கே உங்கள் வீட்டு வாட்ச்மேன் இல்லை சார் அப்படின்னு. ஓ தம்பி நீயா, சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன், பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. ஓ அவர் இங்கே தான் சார் வந்திருக்காரு, அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன், சரிங்க சார் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிட்டு மேலே வர்றாரு. சார் உங்களை வந்து வீட்டுக்கு வர சொன்னார், தப்பாக ஆர்டர் போட்டாராமா, வீட்டு அட்ரஸ் இதாங்க நீங்கள் போயிருங்க அப்படின்னு உடனே வந்து இவரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாப்புல. அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ ஆல்ரெடி வந்து இவங்களோட பிளான் என்னென்னா வர்றோம் 10 நிமிஷத்துக்குள்ளே அந்த ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடியே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இது மாதிரி ஒருத்தர் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு. ஆம்புலன்ஸ் வேறு கிட்ட வந்துருச்சு, இவங்க இன்னும் வீட்டுக்கே வரல. இதுக்கு நடுவில் வீட்டுக்குள்ளே அந்த மயக்கம் போட்டு விழுந்த அருணா வேறு லைட்டாக வந்து எந்திரிக்கிறான். யோகி பாபு மட்டும்தான் இருக்கான். ஹீரோக்கு ஃபோன் பண்ணி டே அவன் எந்திரிச்சிட்டான்டா இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு. என்ன கேள்வி கேட்டுட்ருக்க, ஏதாவது வச்சு வந்து மறுபடியும் மயக்கம் போட வையா அப்படின்னு ஒரு பழத்தை எடுத்து அடிக்கிறான். அந்த பழத்தை அடித்ததுக்கே அந்த பத்திரிக்கையால் மறுபடியும் மயக்கம் போட்டுறான். அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் வருதா, வெளியே நம்ம பாட்டிமா அதோட வந்து அந்த ஹோட்டல் வண்டியில் வந்து உட்காந்துருக்குது. ஆம்புலன்ஸை வந்து மடக்கிறதுக்கு வந்து பாட்டிமா வந்து அதோட வண்டியை குறுக்கு போட்டு ஆம்புலன்ஸை போய் சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருது. அந்த கேப்பில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உள்ளே வந்து அவனோட லேப்டாப் எல்லாம் பழைய மாதிரி வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க.
ஆர்டிக்கலும் இந்த பத்திரிக்கையாளனுக்கே தெரியாமல் அவனோட லாகின் ஐடியிலேருந்து அவனோட வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் ஆயிடுது. மக்களை இந்த பத்திரிக்கையில் வந்து நியூஸை வச்சு நம்ப வச்சாச்சு. அடுத்து லோக்கல் எம்எல்ஏவை கரெக்ட் பண்ணணும். லோக்கல் எம்எல்ஏவை கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம யோகி பாபு ஃபஸ்ட்டு எம்எல்ஏ பார்க்குறதுக்கு போகிறான். நம்ம ஹீரோ வந்து ஸ்பாலில் வேலை செய்கிற ஒரு ஆள் மாதிரி கெட்ட போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டோட ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் வந்து பார்க்க போகிறான். சார், நாங்கள் புதுசாக ஒரு ஐமாஸ்க் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்கோம், அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சார் அப்படின்ட்டு வழக்கமாக அவன் பண்ண வேண்டிய ஸ்பாவெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை கொடுக்குறான். கொடுத்த உடனே அவனோட பிளான் என்னென்னா, அந்த மாஸ்க்கை அவன் போட்டிருக்கும் போது யோகி பாபு இங்கே லோக்கல் எம்எல்ஏ பார்க்க போயிருக்கான்ல, இது மாதிரி இங்கே டோல் ஓப்பன் பண்ண போகிறோம், எங்கள் கம்பெனி சார் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு எம்எல்ஏக்கு இப்போ கால் வரும் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபோனை எடுத்து கால் பண்ணலாங்கிறது தான் பிளானு. இப்போ அவனோட டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரோட ஃபோன்லேயே டிங்கான்னு தெலுங்கு பாட்டை போட்டுவிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த ஐமாஸ்க்கு போட்டுட்டு 5 நிமிஷமாக டான்ஸ் ஆடுறான். இதை பார்த்த உடனே ஓகே, நம்ம ஹீரோக்கு இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த ஆளோட ஃபோன் நமக்கு கிடைக்காது அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி யோகி பாபுகிட்டே சொல்லிடுறான், நீ அங்கேருந்து எஸ்கேப் ஆயிரு, அந்த மினிஸ்டர்கிட்ட இருந்து அந்த எம்எல்ஏக்கு ஃபோன் வராது, அந்த மினிஸ்டர் சொல்லாமல் எம்எல்ஏ எதுவுமே செய்ய மாட்டான் அப்படின்னு உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம யோகி பாபு திருத்தின்னு முடிச்சுட்டு இருக்கான். ஏன்னா இந்த டோலை ஓப்பன் பண்ணுறது ஏதோ ஒரு கம்பெனி தானே ஓப்பன் பண்ணோம், அந்த கம்பெனியோட சிஇஓவா நம்ம பாட்டிமா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கமலாங்கிற பேரில் எம்எல்ஏட்ட ஆல்ரெடி வீடியோ காலில் இவன் பேச வச்சுக்கிட்டு இருக்கான். இது மாதிரி அப்புறம் எம்எல்ஏஜி நீங்கள் டெல்லி அடுத்து நம்ம வீட்டு பக்கம் கண்டிப்பாக வரணும் அப்படிங்களா, இப்போ வரதராஜன் சார் உங்களுக்கு கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டிமா பேசிகிட்டு இருக்குது. இந்த கேப்பில் தான் இப்படி மாட்டிக்கிட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயின் தான் அதுக்கு ஒரு பக்காவாக ஒரு பிளான் பண்ணுறான். ஒரு நிமிஷம் பயப்படாத, அவர் மாஸ்க் போட்டு டான்ஸ் ஆனால் ஆடிட்டு போட்டோம், ஆனால் ஐஃபோன் 16 ஒரு ஆப்ஷன் இருக்குது, பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கும்போதே பேக்ரவுண்டில் கால் ஃபார்வேர்டிங் பண்ணலாம், அந்த காலை உன் நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். இவன் நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ண உடனே அங்கே யோகி பாபுக்கு ஃபோன் பண்ணி, இங்கே பாரு, நீ அப்படியே பேச்சு கொடுத்துக்கிட்டே வரதராஜன் உனக்கு கனெக்ட் பண்ணுறாராம்மா, உனக்கு கால் கிடைக்கலையாம்மா, அதனால் மினிஸ்டருக்கு நீயே ஃபோன் பண்ணுன்னு சொல்லி எம்எல்ஏட்ட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ரேம்பாவும் இருந்துக்கிட்டு, சார் மினிஸ்டருக்கு கால் பண்ணாராம்மா, உங்களுக்கு கால் கனெக்ட் ஆகலையாமா அப்படின்னோடனே, கால் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து இவனும் மினிஸ்டருக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணோடனே மினிஸ்டரோட வாய்ஸில் நம்ம ஹீரோட ஃபோனுக்கு தானே இப்போ கால் ஃபார்வர்ட் ஆகிறனால வரும், ஹீரோ எடுத்து மினிஸ்டர் வாய்ஸ்லேயே பேசி எம்எல்ஏட்ட, அந்த அம்மா பெரிய இடையா டெல்லியில் பேசி இந்த டோலை வாங்கியிருக்குது, ஒழுங்காக டோலை ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துரு, நீயே போய் நேரில் ஓப்பனும் பண்ணி தந்துரு, சிஎம் வேறு உன்னை பக்கத்துலேருந்து பார்த்துக்க சொல்லியிருக்காரியா அப்படி இப்படின்னு சொல்லிடுறாப்புல. நம்ம எம்எல்ஏ, சரிங்கய்யா மினிஸ்டர் நீங்கள் சொல்லிட்டீங்க, இதுக்கு மேலே என்ன நான் பார்த்துக்கிறேங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க சார் நான் எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்ட்டு, மேடம் நான் பண்ணி கொடுத்துறேன் மேடம் வீடியோ காலையும் சொல்லிடுறாப்புல. சொன்ன மாதிரியே இப்போ டோலையும் ஓப்பன் பண்ணிடுறானுங்க. ஓப்பன் பண்ணி நம்ம யோகி பாய் தான் கலெக்ஷனில் 4-5 இடத்துல அவனும் ஒருத்தனை உட்காந்துருக்கான். அட பாவிகளா, கடைசியில் என்னைய டோல் பண்ண விட்டீங்களாடா அப்படின்ட்டு பணமாக குவியுது. பணம் கிட்டத்தட்ட ஒரு 12 கோடி 13 கோடி கிட்ட கலெக்ட் ஆயிடுச்சு. அந்த பணத்தை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் போலீஸ்காரன்ட்ட கொண்டு போய் கொடுக்குறானுங்க. கொடுத்து ஆல்ரெடி ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தனை கூட்டு வந்துருப்பானுங்கள்ல, அவனுக்கு இந்த 12 கோடியை கொடுத்து அவன் பேரில் இருக்கிற இந்த தண்ணியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிற பேட்டர்னை இந்த போலீஸ்காரன் பேரில் மாற்றிக்கிறது. அப்போ மாற்றிக்கிட்டா இந்த போலீஸ்காரனுக்கு 100 கோடி 200 கோடி கூட கிடைக்குமில்ல. அதனால் அந்த 12 கோடியை அந்த சயின்டிஸ்ட்டை கொடுத்துட்டு இவன் பேட்டர்னை இவன் பேரில் எழுதி வாங்கிக்கிறான். எழுதி வாங்கிட்டு ப்ரெஸ்ஸை எல்லாத்தையும் கூப்பிட்டு ப்ரெஸ்ஸுக்கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்றான். இதனால் இனிமேல் வீட்டுக்கு கரண்ட் தேவைன்னா பயப்படவே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விளம்பரமும் படுத்திடுறான். படித்து முடித்த உடனே அவனுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்தா, இது மாதிரி பேட்டர்ன் உங்ககிட்ட தான் இருக்காமா, தண்ணியிலேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது, எனக்கு 10 கோடிக்கு வேணும் 20 கோடிக்கு வேணும் அப்படின்ட்டு கடைசியாக 50 கோடிக்கு ஒருத்தன்ட்ட டீல் பேசி முடிக்கிறானுங்க. இப்போ ஹீரோயின் பார்ட்டிமா ரேம்போ எல்லாருமே, சார் அதான் உங்களுக்கு தேவையான பணம் கிடச்சிச்சில்ல, எங்கள் பையனை விட்டிங்கன்னா நாங்கள் இங்கேயோ ஒரு பக்கம் போயிடுவோம் சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறானுங்க. கெஞ்சும் போது, ஏடா உங்களையே விட்றனாடா நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன், அந்த பையனை தான் விட்றேன்னு சொன்னேன், உங்களை விட்றேன் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு இவங்க ஷாக்காகிறாங்க. கைட்ட எங்களை என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா, மறுபடியும் உங்களை வெளியே விட்டால் என்ன ஏதோ ஒரு நாள் காட்டி கொடுத்துருவீங்க, அதனால் உங்களை இதே இடத்துலையே கொண்டு புதைக்க போகிறேன் அப்படிங்கிறாப்புல. உடனே இவங்க ஹீரோவுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. சார் என்ன வேணால் பண்ணிக்கங்க, நான் தானே இவங்க எல்லாத்தையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போனவேன், இந்த லேடிஸையும் ரேம்போவையும் தயவுசெய்து விட்டுருங்க சார் அப்படின்ன உடனே, அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் மிரட்டுறான். உடனே சரி கடைசியாக அட்லீஸ்ட் என் பையனுக்காவது ஃபோன் பண்ணி தாங்க சார், பையனுக்கு ஃபோன் பண்ணி தந்தீங்கன்னா அவன்கிட்ட பேசிட்டாவது நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் சார் அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணி தர்றான். ஃபோன் அட்டன் பண்ண பையன் அப்பா அப்படிங்கிறான். கண்ணு இன்னும் எங்கடா இருக்கா அப்படின்னே, அதே இடத்துல தான்ப்பா இருக்கேன் அப்படின்ன உடனே, கூட யார் இருக்காங்கன்னு கேட்கும்போது 2 பேர் தான்ப்பா இருக்காங்க அப்படின்னு. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க, ஒரு 50 மீட்டரில் இருக்காங்கப்பா அப்படின்னே.
அப்போ அவங்க இங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுன்னா அவங்களால வந்து உன்னை வந்து பிடிக்க முடியுமா அப்படின்னு உடனே பிடிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். அப்போ எந்திரிச்சு ஓடுறா அப்படின்னு வந்து ஃபோனில் நம்ம ஹீரோ கத்துறான். அந்த சின்ன பையனும் அங்கே வேகமாக எந்திரிச்சு ஓடுறான். இவனுக்கு ஷாக்கு, வீல் சேரில் நடக்க முடியாமல் இருந்த பையன் எப்படா எந்திரிச்சு ஓடுறான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் கையில் இருந்த இந்த டேபிள் வந்து ஒரு கன் இருக்கும். அந்த கன்னை எடுத்து சுடலான்னு பார்க்கும்போது ரேம்போ டேபிள் எட்டி வச்சு கன்னை வந்து நம்ம ஹீரோ கையில் வந்து வந்துடுது. என்னடா நீ சொன்னதெல்லாம் வந்து செஞ்சுட்டு போகிறதுக்கு வந்து நாங்கள் என்ன முட்டா கோமுட்டான்னு நினச்சியா அப்படின்ட்டு தான் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு விஷயத்த சொல்கிறாப்புல. என்னென்னா இவன் பையன் பிறந்ததுக்கப்புறம் இவனை ஸ்கூலில் கொண்டு போய் வந்து சேர்த்த பார்த்துருப்பாங்க. ஒரு பெரிய ஸ்கூலில் தான் படிக்க வைக்கணுங்கிறது நம்ம ஹீரோயினோட ஆசை. ஆனால் அந்த ஸ்கூலில் அட்மிஷன் இல்லைன்னு சொல்லி துரத்திடுவானுங்க. அப்போ இவனுக்கு லைட்டாக வந்து ஏதோ கிரவுண்டில் கீழே விழுந்து லைட்டாக கால் அடிபட்டிருக்கும். அதனால் கால் நொண்டிட்டு போவான். பையனை பார்த்த உடனே, சார் ஃபிசிக்கலி சேலஞ்சு பையனா, நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, ஃபிசிக்கல் சேலஞ்சு கோட்டாவில் சீட் இருக்குது சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு கோட்டாவில் வந்து சேர்த்திக்குவானுங்க. இந்த ஃபேமிலி என்ன பிளான் பண்ணுவாங்க, சரி ஒரு 2 வருஷம் போகட்டும், அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்து கால் குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி பண்ணிடலான்ட்டு ஒரு 2 வருஷத்துக்கு மட்டும் டெம்பரவரியாக இப்போதைக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சர் மாதிரி ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து கால் நல்லா நடக்க வரும், அவனுக்கு ஓட்டப்பந்தய வீரன் ஆகணும் அப்படிங்கிறத வந்து அவனோட குறிக்கோள். ஆனால் அவங்க அப்பா ஒரு சத்தியம் பண்ணியிருப்பார். அதாவது நம்ம ஹீரோ என்னென்னா, வீட்டை தவிர எங்கேயுமே வெளியே வீல் சேரை விட்டு எந்திரிக்கவே கூடாது, ஏன் பர்மிஷன் இல்லாமல் அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கியிருப்பார். அதனால தான் அவன் 2 நாளாக வந்து எந்திரிக்காமல் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இதுதான் உண்மையான கண்டிஷன். இதை பார்த்த உடனே போலீஸ்கார செம்ம கடுப்பாகி இவங்ககிட்ட அடிக்க வர்றான். அவனை அடித்து போட்டுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி, ஏன்னா பையன்கிட்ட தானே ஃபோன் இருக்குது, அதனால் கரண்ட் லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்லியிருக்காப்புல. அங்கேருந்து வெளியே வந்த உடனே கரெக்டாக நம்ம ஹீரோவோட குட்டி நண்பன் வந்து பழைய கதையில் இருப்பாப்புல, அந்த ஹோட்டலில் மீட் பண்ணால் அவருக்கு வந்து ஃபோன் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாப்புல. அவர் ஒரு பக்காவான கார் எடுத்துகிட்டு வந்திருப்பாப்புல. அந்த குட்டி நண்பர் ஹெல்ப்போட கார் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரிக்கு வேகமாக போகிறாப்புல. இதுக்கு நடுவில் நம்ம சீனியர் கேஷியர் வந்து நம்ம வீட்டுக்கு கணேஷ் இருக்காப்புல, அவருக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபேக்ட்ரியை தோற்று சுற்றி இருக்க எல்லா இடத்துலையும் பவரை வந்து ஆஃப் பண்ண சொல்லியிருப்பாப்புல. ஆஃப் பண்ண உடனே அந்த ஃபேக்ட்ரியில் மட்டும்தான் பவர் இருக்கும். அதை வச்சு கரெக்டாக அங்கே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம குட்டி பையன் அதுக்கு முன்னாடியே அவனுக்கு 2 பேர்த்தையும் பின்னாடி துரத்த விட்டு அதுலேயே அவனுக்கு கீழே விழுந்து மேலே விழுந்து அடிபட்டு அவனுக்கு வந்து மயக்கம் முடிச்சு கீழே விழுந்து கிடப்பானுங்க. அப்பா வந்து அங்கே போய் ஆஜரான உடனே ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சிக்கிறான். இப்போ 2 பேர் வந்து ஒன்று சேர்ந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கும் சரி நம்ம பையனை காப்பாற்றுறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறானாங்கிறது ஒரு சந்தேகம் வந்து அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த சந்தேகம் தீர்ந்து நம்ம ஹீரோ மேலே ஃபுல் நம்பிக்கை வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ இதுக்கு நடுவுலையே லைட்டாக நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருது போல். ஏன்னா தன்னோட பையனை வந்து அவனோட சொந்த பையன் மாதிரி பார்த்துக்கிறான்ல. இப்போ இது எல்லாம் முடிஞ்சு நம்ம வந்து இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட வீட்டில் வந்து உட்காந்துருக்கும்போது நம்ம போலீஸ்காரர்கிட்ட ஃபோன் வருது. என்னை அடித்து போட்டுட்டு உன் பையனை காப்பாற்றிட்டா நீ எஸ்கேப் போயிடலாமா? டேய், நீ எம்எல்ஏ, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எல்லாத்தையும் ஏமாற்றி ஒரு மிகப்பெரிய வந்து டோலவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கடா, சென்ட்ரல் கவர்மெண்ட் உன்னை சும்மா விட்டுருமாடா அப்படின்ன உடனே, இன்னுமாயா வந்து நீ உனக்கு ஒன்றும் புரியாமல் இருக்க, என்னை எதுக்கியா சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடிக்குது, உன்னைத்தாயா பிடிக்கும் அப்படிங்கிறானுங்க. என்னை எதுக்கியா பிடிக்குது அப்படின்ன உடனே அப்போ தான் ஒரு விஷயம் சொல்கிறானுங்க. இவனுங்க அந்த போலீஸ்காரை வந்து இப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணியிருப்பானுங்க, பாக்கெட் கேமரா வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட பேசுகிற எல்லாத்தையும் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பானுங்க. ரெக்கார்ட் பண்ணதில் நம்ம வந்து போலீஸ்கார் வந்துட்டு ஃபேக் டோல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவனுங்க பிளான் சொல்ல ஒவ்வொன்றா கேட்டிருப்பான்ல, அது எல்லாத்தையும் வந்து இவனோட ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அதை மீடியா கிட்ட வந்து ஆல்ரெடி கொடுத்துருப்பானுங்க. அது பப்ளிஷ் ஆகி இப்போ வந்து மாகாணமே வந்து இவனுக்கு வந்து போயிடுச்சு. மொத்த வந்து போலீஸும் வந்து இப்போ இவனை தான் வந்து தேடிக்கிட்டு இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து. இதை கேட்ட உடனே பயங்கர கடுப்பாயிட்டு கத்துன உடனே இது மட்டும் இல்லை, ரிப்போர்ட்டரோட வீட்டுக்கு நான் போயிருந்தேன்ல, அந்த வீட்டில் வந்து சபரிங்கிற ஒரு ஃபைல் இருந்துச்சு. என்னடா என் நண்பன் பேரில் ஃபைல் இருக்கேன்னு எடுத்து பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, என் நண்பனை கொன்னதே நீதானடா அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம ஹீரோ. அப்போ தான் நமக்கும் புரியுது. ஸோ ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு கன்சைன்மெண்ட்டை வந்து உள்ளேருந்து துறைமுகத்துலேருந்து வெளியே எடுத்துகிட்டு வந்தால் 12 கோடி ரூபா கிடைக்குன்னு சொல்லி தானே 10 கோடி ரூபா காசு வாங்கிட்டு போனாப்புல நம்ம ஹீரோக்கிட்ட. அந்த 10 கோடி ரூபா காசு அடிக்கிறதுக்கு இவனோட ஃப்ரெண்டை கொன்று அந்த 10 கோடி ரூபாயை ஆட்டை போட்டதே வந்து இந்த போலீஸ்காரன் தான். இதை வந்து கூட இருந்து ஹெல்ப் பண்ணது இந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு. அந்த ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு எதுக்கும் எவிடன்ஸ் வேணும் ஃபியூச்சருக்கு அப்படின்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து அதை வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்துருக்கான். அதை பார்த்த உடனே தான் நம்ம ஹீரோ இவனை எப்படியாவது கடுப்பாய் மாட்ட வைக்கணும் அப்படின்ன உடனே இது மாதிரி வந்து பண்ணி விட்டுருக்கான். நீ வந்து அவங்ககிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் பண்ணலான்டா, ஆனால் எங்கிட்ட இருந்து நீ எஸ்கேப்பே ஆக முடியாதுடா, எங்கிட்ட இருக்க பணத்துக்கு நான் என்ன வேணால் பண்ணலான்டா அப்படின்ட்டு அவன் இருக்கிற பிளேஸ்லேயே வந்து பவர் போயிருக்கும்ல. உடனே பவர் ஆன் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட தான் மெஷின் இருக்கு, தண்ணியிலேயே வந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறது. அந்த தண்ணியிலேயே ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுற மெஷின் ஆன் பண்ண பார்க்குறான், ஆன் ஆக மாட்டேங்குது. என்னடா ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சயின்டிஸ்ட் இருப்போம் பார்த்தீங்களா, அவனுக்கு கால் பண்ணி என்னையே ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டவுடனே, சார் அங்கே மோட்டர் சுவிட்ச் இருக்கும் பாருங்க சார், அதை போய் ஆன் பண்ணுங்க சார், ஆட்டோமேட்டிக்காக பவர் வந்துடும் சார் அப்படின்ன உடனே,
என்னது மோட்டர் சுவிட்சா, என்னையா சொல்கிற, அப்போ அது தண்ணியில் பவர் வர்ற மெஷின் இல்லையா அப்படின்னு சொன்னேன். நான் எப்போ சார் அப்படின்னு சொன்னேன் அப்படின்ட்டு ஃபோனை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். ஏன்னா அவன் ஹீரோ வீட்டில் தான் வந்து அவனும் இருக்கிறான். யோ எத்தனை டைமையாக நீ எங்ககிட்ட ஏமாந்துட்டே இருப்ப அப்படின்ட்டு உன்னை மாட்ட வைக்கிறதுக்கு இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான காரணமாக இருக்குன்னு தான் மாட்ட வச்சோம். இப்போ வந்து மீடியாவை கூப்பிட்டு வர நீ சொல்லியிருக்கல்ல, இது மாதிரி வந்து தண்ணியில் வந்து ஹைட்ராலிக் பவர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதுக்கு சேர்த்து நீ மாட்டவியா அப்படின்னு ஒன்று கரெக்டாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், போலீஸ் எல்லாமே வந்து நம்ம போலீஸை வந்து ஃபுல்லாக சரண்டர் பண்ணிடுறானுங்க. சரண்டர் பண்ணிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடறானுங்க. இப்போ நம்ம ஃபேமிலி ஃபுல்லாக எல்லாம் திருந்திட்டாங்க. அதே சமயம் எல்லா பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் கடைசியாக பாட்டிமா ஒரு வார்த்தை கேட்குது, ஆமாம் இனிமேல் நம்ம எதுவும் ஸ்கேம் பண்ண போகிறது இல்லையா அப்படின்னோடனே பையன் ரேம்ப் சப்புன்னு ஒரு அப்பு விட்றான். கிளவி இன்னும்மா ஸ்கேம் பண்ண நீ துடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு அடியை போட்டுட்றான். அடுத்து அவங்களால பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே இருக்காங்கல்ல, எல்லாத்துக்கும் ஒரு பேப்பரில் பணத்தை சுருட்டி 7 வருஷமாக வந்து உங்களை கஷ்டப்படுத்தினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணோட 82 லட்சம் அந்த ரேம்போட ட்ரஸ்ட்லேருந்து வந்த பணம், அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோவோட இபி ஆஃபீஸ்லேருந்து எடுத்துப்போம் பார்த்தீங்களா, எல்லா பணத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து இப்போ ஆல்ரெடி டோல்லேருந்து கலெக்ட் ஆச்சுல பணம், அந்த பணத்தை வச்சு கரெக்டாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுறானுங்க. செட்டில்மெண்ட் பண்ணிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே ரிலீஸ் ஆகி நம்ம ஹீரோ சைலண்ட்டாக ஒரு தேட்டரில் டிக்கெட் கொடுக்குற வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாப்புல. ஏதோ லாங் ஷாட்டில் வந்து கிட்ட வந்து காட்டுறாங்கன்னு பார்த்தா யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ இபி ஆஃபீஸ்லேயும் வந்து காசு வாங்கி போகிற வேலை தானே பார்க்குறாப்புல, அதே வேலை தான் இங்கேயும் பார்க்குறாப்புல. நம்ம குட்டி பையன் என்ன பண்ணுறான், அவன் ரன்னிங் ரேஸ்னால் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவன் ஸ்கூலில் சேர்ந்து இனிமேல் வந்து காலில் வந்து அடிபட்ட மாதிரி நடிக்க வேண்டியது இல்லைல்ல, ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி அவனோட வந்து வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். அடுத்து கடைசியாக நம்ம ரேம்போவோட கனவு மட்டும்தான், அவன் ஹீரோ ஆகணுங்கிறது தானே அவனோட கனவு. அதுக்காக தானே ட்ரஸ்ட் பணத்தை எடுத்து வந்து படமே ஆரம்பித்தானுங்க. இப்போ பார்த்தா கடைசியாக நம்ம ஆள் வந்து ஒரு ஹீரோவாக ஆயிட்டான். ஒரு சின்ன கேரக்டரில் ஒரு படத்தில் நடிச்சிருப்பான் போல். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் பின்னாடி இருந்து கூப்பிட்டு, சார் உங்கள் ஆக்டிங் வந்து எங்கள் டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சிச்சாமா, அடுத்த படத்தில் மெயின் ஹீரோ ஆக்கிறதுக்காக கேட்குறாரு, உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்ல முடியுமா அப்படின்னு. யாருன்னு திரும்பி பார்த்தா நம்ம ரேம்போ செல்வராஜ். மொத்தமாக எல்லாத்தோட வாழ்க்கையை வந்து செட்டில் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் ஒன்றா வாழ்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம காட்டல, பட் வந்து அந்த பையனுக்கு அப்பாவாக தான் நம்ம ஹீரோ மறுபடியும் கடைசி வரைக்கும் வாழ்க்கையை வாழ்கிறாரு அப்படிங்கிறதோட இந்த படம் முடியுது. ஒரு ஸ்கேம் த்ரில்லர் பார்த்த திருப்தி உங்கள் எல்லாத்துக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா கடைசியாக லைக் பண்ணிடுங்க. ப்ளஸ் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லைக் பண்ண உடனே ஹைப்புங்கிற ஆப்ஷன் வந்து கமெண்ட் செக்ஷனில் வரும். அந்த ஹைப்பை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த படத்தை பற்றின ஒப்பீனியன் என்ன இருக்குங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ அடுத்து வேறு ஏதாவது நல்ல படம் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த டைம் வந்து அந்த படத்தை வந்து பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். திஸ் இஸ் சினிதமிழன் சைனிங் ஆஃப். ஸோ பாய் கைஸ்.